வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நேத்திக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ரொம்பவே உங்கள்கிட்ட நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்காங்களா அப்படின்னு எனக்கே அப்போ தான் தெரிஞ்சிருந்துச்சு. சரி விடுங்க, சரி நேற்றுக்காக நேற்றோட போட்டோம், சரி இன்றைக்கி நம்மளோட பொழப்ப பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது வந்து டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்படி நம்மளோட வீடியோவோ நம்மளோட ஃபோட்டோவோ ஆட் பண்ணி ப்ளே பண்ண வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். ஸோ அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷேடோலாம் நீங்கள் வந்து அது பேர் என்ன, இன்ஷாட்டில் தான் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ இன்ஷாட்லலாம் இப்போ நம்ம வைக்க தேவையில்லை. நம்ம வந்து ஸோ இப்படியே நம்ம கைன்மாஸ்டர்லேயே வந்து வச்சிடலாம். ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ கடைசியாக போய் பார்த்துறாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் கடைசியாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஆளுங்கிறத கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கைன்மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டிய பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 1:1ங்கிற அந்த சைஸை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி அதில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் எடிட்டிங் பேஜ். இதில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். ஃபஸ்ட்டாகவே அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ நீங்கள் வந்து அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம், அந்த ஷேடோ எஃபெக்ட். ஆனால் லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் அந்த பிளர் வேணுமோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஷேடோனாலே பிளாக் கலரில் தான் இருக்கும், ஆனால் நான் பிளாக் கலரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஜிக்காக வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் மக்கள் நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்டுறலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிக் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டுக்கு வந்து போயிருங்க. எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு பேசிக் எஃபெக்ட்டுக்கு போங்க. பேசிக் எஃபெக்ட்டில் வந்து காசியன் பிளர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இதை அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்க்கு போங்க. அதாவது இந்த பிளர் செட்டிங்கு அதுதான், அதுக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக வச்சு விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளர் மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். நான் லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஜூம் பண்ணிவிட்டு இங்கே வந்து வச்சுக்கலாம். எங்கடா பிளர்ரை காணா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ நம்ம அந்த பேக்ரவுண்டு அந்த பிளாக் கலரை நவுத்தினாலே போதும், இந்த பிளர்ரும் நமக்கு சேர்ந்தே வரும். அதனால் இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்கள் அதை ஜூம் பண்ணியோ ஜூம் இன் பண்ணியோ இல்லை ஜூம் அவுட் பண்ணியோ நீங்கள் வந்து வச்சுருங்க. நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து தேவையில்லாதது இருக்குது. அதனால் நான் வந்து இந்த இதை க்ராப் பண்ணிக்கிறேன் இந்த சைடு. ஸோ அதனால் க்ராப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கிறேன். க்ராப்பிங்குள்ளே போய்ட்டு ஸோ நான் வந்து இதை வந்து க்ராப் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான பகுதியில் மட்டும் நான் வந்து வச்சுட்டு க்ராப் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் எனக்கு க்ராப் பண்ணால் போதும். இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் மாதிரி ஒன்று வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். அதனால் லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தான் அது நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ நீங்கள் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. அந்த இன்ஸ்டாகிராம் அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு க்ராப்பிங்க்கு போயிருங்க. ஸோ நான் எனக்கு க்ராப்பிங் வேணும்னால நான் உங்களுக்கு போய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக அதிலே உட்காந்து இருந்துச்சுன்னா நீங்கள் க்ராப் பண்ண தேவையில்லை. நான் பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக வந்து க்ராப் பண்ணிக்கிறேன். இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போதும். இப்போ வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு. ஸோ என்ன அந்த சர்ப்ரைஸு அதை சொல்கிறா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இதுதான் சர்ப்ரைஸா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் வரும்.
ஸோ இந்த மாதிரி வீடியோ எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த நாளைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனா கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த ரெட் கலரில் எப்படி நமக்கு வந்து அந்த வேவ் வருது அப்படிங்கிறத தான் நம்ம நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம கைன் மாஸ்டரில் எடிட் பண்ண போகிறது கிடையாது, அவி பிளேயரில் போய் எடிட் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.